بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. والنبي صلى الله عليه وسلم يقول في حديثه: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ منهم ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه البخاري. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பேர்நாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் எமீருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும், இரவிலும் பகலிலும், இருளிலும் வெளிச்சத்திலும், எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடனான வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கான ஒரு பாரிய நோக்கம், இந்த உலகத்தை அல்லாஹ் 6 நாட்களில் படைத்தான். ஹுவல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபீ 6 அய்யாம். 6 நாட்களில் இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்தான். வானம், பூமி, அது கிடைப்பட்ட அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹ் 6 நாட்களில் படைத்துவிட்டு மனிதர்களாகிய எங்களை அல்லாஹ் 7வது நாள் வெள்ளிக்கிழமை அன்று அல்லாஹ் படைத்தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தினுடைய படைப்புகளை படைத்த அல்லாஹ் இந்த படைப்புகளின் மூலமாக அல்லாஹுக்கு எந்த சந்தோஷமும் ஏற்படுவதில்லை. மாற்றமாக இந்த படைப்புகள், உதாரணத்துக்கு ஒரு மிருகம் ஒரு தவறு செய்து விட்டதென்றால், ஒரு குட்டி இருக்கும் போது அந்த தாயை ஒரு மிருகம் வேட்டையாடி விட்டால் அந்த வேட்டையின் மூலமாக அல்லாஹ் கோவப்படுறது இல்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்லமல்களால அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்களால, தவறுகளின் மூலமாக அல்லாஹ் கோபம் அடைகிறான். உலகத்தினுடைய அனைத்து நலவான விடயங்களும் மனிதனுடைய செயல்பாட்டை கொண்டுதான் நடக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் இருந்தான், வேறொன்றும் இருக்கவில்லை. இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்தான், அதற்கு பின்னால் எல்லா வஸ்துகளையும் அல்லாஹ் உருவாக்கினான். அதில் மிக முக்கியமான படைப்பாக அல்லாஹ் மனிதனை ஆக்கினான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல எல்லா நிலைமைகளும் உண்டாகிறது இந்த மனிதனுக்காக வேண்டித்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்: ஹுவல்லதி ஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. இந்த பூமியில அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்தும் மனிதனுக்காக வேண்டி. ஆனால் மனிதன் அல்லாஹுக்காக வேண்டி.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்துல மனிதனை படைச்சிட்டு மனிதர்களாகிய நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் சும்மா படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் வானத்தை படைச்சதை போல, பறவைகளை படைச்சதை போல, கடலில் உள்ள வஸ்துக்களை படைச்சதை போல எங்களையும் ஒரு படைப்பாகத்தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அது போன்றதல்ல. எமக்கென்று ஒரு வாழ்க்கை திட்டம் இருக்கின்றது. நாம் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சுக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டி இருக்கின்றது. நாம் ஆரம்பமாக ஆலமுல் அர்வாஹிலே இருந்தோம், ரூஹலாக இருந்தோம். ஆரம்ப மனிதனை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். படைத்து விட்டு வஅல்லம ஆதம் அல் அஸ்மாஅ குல்லஹா, எல்லா படைப்புகளுக்கும் பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அதற்கு பின்னால் எல்லா வகையான மனிதர்கள் கியாமத்து நாள் வரும் வரையில, கடைசி மனிதன் வரும் வரையில உள்ள மனிதர்களுடைய ரூஹலை அல்லாஹ் படைத்தான். அந்த ரூஹுகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடம்தான், ஒன்றில் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம்தான் ஆலமுல் அர்வாஹ். அந்த ஆலமுல் அர்வாஹில எங்களுடைய முதற்கட்டமாக இருந்தது. இரண்டாவது கட்டம் தாயுடைய கருவறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு ஹதீஸை சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரி ஷரீஃப்லே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு கணவன் மனைவி ஒன்றிணைந்து அவர்களின் மூலமாக முதல் 40 நாள் கருத்தறுத்ததன் பின்னால் ஒரு இந்திரிய துளியாக, இந்திரியமாக அந்த தாயுடைய கருவறையிலே அந்த குழந்தை இருக்கின்றது. மீண்டும் ஒரு 40 நாள் இரத்த கட்டியாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு 40 நாள் சதை கட்டியாக இருக்கின்றது. முதல் 4 மாதம் ஒரு குழந்தை உருவாகுவதற்கு தேவையான காலம். இது அல்லாஹுடைய ஏற்பாடு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அதற்கு பின்னால்தான் தாயுடைய கருவறையிலே ஒரு மனிதனை அல்லாஹ் ரூஹை கொடுக்க வைக்கிறான். மனிதன் மனிதன் என்று சொல்லும் போது எங்களுடைய சிந்தனைகளை தவறவிடக் கூடாது. ஒவ்வொரு மனிதர்களும் யோசிக்கணும், இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், அந்த கட்டத்துல நான் தான் இருக்கிறேன், அந்த நிலைமையில நான் தான் இருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய வயது 4 மாதம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 4 மாதமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எனக்கு ரூஹை தந்தான். ஒரு மலக்கின் மூலமாக ரூஹை ஊத வைத்தான். ரூஹை ஊத வைத்தது மட்டுமல்ல, எனக்காக வேண்டி அல்லாஹ் 4 விடயங்களை முடிவு செய்கிறான். நான் பிறப்பதற்கு முன்னாலே 4 மாதங்களாக இருக்கும் போதே அல்லாஹ் 4 விடயங்களை எனக்கு முடிவு செய்தான். முதலாவது, உலகத்துல நான் எவ்வளவு காலம் வாழ்வேன், இந்த இடத்துல நிக்கக்கூடிய நான் 2வது படியில கால வைப்பேனா இல்லையான்றது அல்லாஹ்வுடைய முடிவு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, முதலாவது விஷயத்தை அல்லாஹ் முடிவு செய்கிறான். உலகத்துல நான் எவ்வளவு காலம் வாழ்வேன், உலகத்துல வாழும்போது நான் என்னென்ன அமல்கள் செய்வேன், உலகத்துல வாழும்போது நான் நல்ல அமல் செய்வேனா அல்லது பாவம் செய்வேனா என்பதை அல்லாஹ் தாயுடைய கருவறையில் இருக்கும் போதே முடிவு செய்கிறான். 3வது விஷயம், உலகத்துல வாழும்போது என்னுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு, நான் குடிக்கக்கூடிய நீர் எவ்வளவு, நான் சாப்பிடக்கூடிய உணவு எவ்வளவு, நான் பார்க்கக்கூடிய, நான் வாழக்கூடிய காலம் எவ்வளவு, எல்லாத்தையும் அல்லாஹ் முடிவு செய்வான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, 4வது விஷயம், உலகத்துல வாழும்போது ஒரு மனிதனை பார்த்து யாரும் இவர் மோசமான மனிதர், இவர் நல்ல மனிதர் என்று யாருக்குமே சர்டிபிகேட் கொடுக்க இயலாது. என்று அல்லாஹ் தாயுடைய கருவறையில இருக்கும் போதே முடிவு செய்கிறான். இந்த மனிதன் சீதேவியாக உலகத்துல வாழ்வானா அல்லது மூதேவித்தனத்தோட உலகத்துல வாழ்வானான்றது அல்லாஹ் முடிவு செய்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இவ்வளவு ஏற்பாட்டுக்கு பின்னால ஒரு தாயுடைய கருவறையில எங்களை போன்றவர்கள் யோசிப்போம். நாங்க ஒரு தாய் ஒரு கருவை சுமந்து விட்டால் அதுக்கு எத்தனையோ வைத்தியர்களை நாடுகிறோம். அந்த வைத்தியர் ஒரு டேட்டை கொடுக்கிறார், அந்த திகதியில் தான் அந்த கரு சிசு வெளியே வருகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய குதரத்தும் வல்லமைகளும் சக்திகளையும் பாருங்க. இன்னைக்கு ஏராளமான விஷயங்களை பேசுறோம். படைச்ச ரப்புடைய மகத்துவத்தை எங்கட உள்ளத்துல நாங்க பேசி சுமக்கிறதுக்கு தயார் இல்லை. இன்னைக்கு துன்யாவுடைய மோகம் நிறைஞ்சிக்குது, வியாபாரத்துடைய லாபம் நஷ்டம் நிறைஞ்சிக்குது, அடுத்தவர்களுடைய ஊர்பலாய் எங்கட உள்ளத்துல நிறைஞ்சிக்குது. படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய குதரத்துகள் வல்லமைகள் சக்திகள் இல்லை. அதனால அல்லாஹ்வை பத்தி பேசப்படுறது குறைஞ்சிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த காலத்துல கியாமத்துடைய நாளை பற்றி
தஜ்ஜாலை பற்றி அல்லாஹ்வை பற்றி பேசப்படாத காலம் தோன்றுமோ அதுதான் கியாமம் நெருங்கக்கூடிய காலம் என்பதாக சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, ஒரு வைத்தியர் முடிவு செய்கிறார் இந்த குழந்தை இன்ன திகதியில் தான் பிறக்கும் என்பதாக முடிவு செஞ்சால் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் அப்படி நடக்காது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. வல்லாஹு அஹ்ரஜகும், அல்லாஹ் அந்த குழந்தை தாயுடைய கருவறையிலிருந்து வெளியாக்குறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, உலகத்துல பிறக்கக்கூடிய நாங்க சிறுபிராயத்தில இருந்து சில விஷயங்களை படிக்கிறோம், சில விஷயங்களை விளங்குறோம். சிறுபிராயத்துடைய காலங்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அது மார்க்கத்துல தான் பிறக்குது. ஆனால் வளரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இல்லா அபவாஹு யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜினிசானிஹி, ஒரு தாய் தந்தையர்களுடைய வளர்ப்புல அந்த புள்ள சீதேவியாக அல்லதுக்கு மாற்றமாக நெருப்பு வணங்கியாக ஏதோ ஒரு முறையில உலகத்துல வாழுதாக இருந்தால் முதற்கட்டம் ஒரு பெற்றோர்களுடைய பங்களிப்பு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, ஒரு பிள்ளை சீரான முறையில் வாழவில்லை என்று எதிர்காலத்தில் ஒரு மஸ்ஜிதுடைய இமாமையோ படித்து கொடுத்த ஆசிரியர்களோ குறை சொல்ல முடியாது. ஒரு தாய் தந்தையர்களுடைய நிழல் தான் தன்னுடைய பிள்ளை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அதுக்கு பின்னால அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு உலகத்துடைய வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல என்னென்ன விடயங்கள் செய்கிறேனோ அந்த விடயங்கள் எல்லாம் வீணானதல்ல, விளையாட்டதானதல்ல, அல்லது எனக்கென்று தரப்பட்ட காலத்தில் நான் ஏதேதும் செய்யலாம், எப்படியாகவும் வாழலாம் என்று வாழ முடியாது. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், சொல்லக்கூடிய ஒரு சொல் சி என்ற வார்த்தை சொன்னாலும் அதுவும் என்னுடைய செயலேட்டில் எழுதப்படும். ரகீப் அதீத் சொல்லக்கூடிய இரு மலக்குகளும் எல்லா விதமான செயல்களையும் எழுதுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதர் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய விரல்களால ஒரு இடத்துல கீறி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் நிப்பாட்டி அந்த மனிதனை கேட்பான், நீ ஏன் கீறினாய்? நாங்க பார்க்கிற பார்வைகள், பேசுற பேச்சுகள் எல்லாம் சாதாரணம் இல்லை, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நாங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அல்லாஹ் பதிவேட்டில் எழுதி கொண்டிருக்கிறான். எங்களுடைய பதிவேடுகள் எங்களுக்கு பின்னால தரப்படும். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத், எங்களுடைய பார்வைகள், எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய உள்ளங்களால எதை சிந்திக்கிறோமோ, எதை நினைக்கிறோமோ அந்த நினைப்புகளை பத்தியும் வகுல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஒரு அடி எடுத்து வைக்க விட மாட்டான். அவ்வளவு விஷயங்களுக்குரிய கேள்விகளை கேட்டு அதுக்கு ஜவாப் சொல்லாத வரையில. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆமார் உம்மத்தி மா பைன 60 இலா 70. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு ஏராளமான ஆயுள் காலங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த சமூகத்தாருக்கு, இந்த உம்மத்தாருக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குறுகிய கால ஆயுளத்தை கொடுத்திருக்கிறான். ஒரு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட கால வாழ்க்கை, அதை தாண்டக்கூடியவர்கள் சொற்பமான பேர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க வாழக்கூடிய இந்த வாழ்க்கை எண்ணப்பட்ட சில மூச்சுக்கள், ஒரு எண்ணப்பட்ட சில நிமிடங்கள். நாங்கள் இவ்வளவு காலம்தான் வாழ்வோம் சொல்லி இருக்கிறோம், ஆனா என்ன வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கையுடைய விளைச்சலை நாளை சந்திக்கவிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எண்ணப்பட்ட மூச்சுகள் முடிஞ்சு சொன்னா அதற்கு பின்னால அவருடைய நேரம் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்துறான், லிகுல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு உம்மத்தார், அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிப்பிட்ட தவணைக்குரிய நேரம் இருக்குது. லா யஸ்தக்திமூன மின்ஹு லா யஸ்தக்ஹிரூன மின்ஹு ஸாஅத வலா யஸ்தக்திமூன், அவருக்கு அந்த நொடி பொழுது அந்த நேரம் வந்துட்டா ஒரு நாளும் பிற்படுத்தப்படவும் மாட்டாது, முற்படுத்தப்படவும் மாட்டாது. இல்ல மலக்குல் மௌத் வந்து கொஞ்சம் இறக்கப்பட்டு இவருக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் கொடுப்போம். இல்ல மலக்குல் மௌத் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல இவர் எவ்வளோ தாண்டோண்டித்தனமான வேலைகள் எல்லாம் செஞ்சாரு,
இவரை நான் அவசரமா இவர ரூஹ பறிச்சிடணும் சொல்லி அவசரமா பறிச்சிடணும் சொல்லி நினைச்சு அப்படியும் செய்ய இயலாது. அல்லாஹ் முடிவு செஞ்ச நேரத்தில் அந்த மனிதனுடைய ரூஹ அல்லாஹ் எடுப்பான். ஆனா மனிதர்களாக இருக்கக்கூடிய நாங்க அல்லாஹ்விடத்துல கேட்போம், யாரும் கேட்காம இருக்க மாட்டோம். சக்கராத்துல எங்களுக்கு விளங்கும், நாங்க கேட்போம். ஹத்தா இதா ஜா அஹதுக்குல் மௌத் قال رب ارجعون. யா அல்லாஹ், ஒரு மனிதனுக்கு சக்கராத் கர்கராவுடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்ட்ட கேட்பான், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் எனக்கு பிற்படுத்தித்தா, கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் தா, நான் இந்த உலகத்துல போய் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா, லஅல்லி அமலு சாலிஹா, நான் சாலிஹான அமல் செஞ்சுட்டு வாரேன். சூரத்துல் ஜுமாலையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அய்யாத்தி அஹதுக்குல் மௌத். ஒருத்தருக்கு மௌத் வந்துட்டுன்னு சொன்னா அவர் அல்லாஹ்ட்ட கேட்பாரு, எனக்கு கொஞ்ச நேரம் தவணத்தாங்க, ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், நான் சாலிஹான மனிதராக உலகத்துல வாழ்ந்துட்டு வாரேன். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு நிமிடத்தையும் பிற்படுத்தவும் மாட்டான், முற்படுத்தவும் மாட்டான். என்னுடைய உங்களுடைய நிலைமை இதுதான். மௌத்து வந்தா மௌத்தாகியே ஆகணும். இன்றைக்கு மௌத்து இல்லாதவர்களை போல உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மௌத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு நாங்க ஒரு தடவை சரி மௌத்த யோசிக்கணும். இந்த கபரை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். வாரத்துல ஒரு தடவையாவது சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, கபறுகளை ஜியாரத் செய்யுங்க, உங்களுக்கு மௌத்துடைய சிந்தனை உண்டாகும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவினுடைய நல்ல அடியார்களே, யாரெல்லாம் மௌத்த பத்தி சிந்திப்பாங்களோ அவங்களுக்கு ஆகிரத்துடைய சிந்தனை தானாகவே உள்ளத்துல வரும். உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அதானுடைய சத்தம் காதுல கேட்கும், அதானுடைய சத்தம் காதுல கேட்கும். எங்களுக்கு இன்றைக்கு சில பேருக்கு லுஹருடைய நேரம் தெரியாது, அசருடைய நேரம் தெரியாது, அறவே தெரியாத ஒரு நேரம் தான் சுபஹுடைய நேரம். இந்த இடத்துல மன்னிக்கணும், ஷைத்தானுடைய கொடிய சுமந்த எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறோம். இன்றைய நாள் சுபஹுடைய தொழுகையை தொழாத எத்தனை பேர் இருக்கிறோம். சுபஹுடைய தொழுகையை தொழாம ஜும்மாவுடைய கடமைக்காக வேண்டி சொல்லுவாங்களே, சுண்ணத்து நினைச்சு தலப்பா கட்டுறது, சுண்ணத்து நினைச்சு சாரத்தை அவுத்து போத்தி கொள்றது, அது மாதிரி இல்லை எங்கட வாழ்க்கை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, சிறந்த முறையில உலகத்துல வாழணும். அல்லாஹ்வுடைய சிந்தனைகளை எங்கட உள்ளத்துல நாங்க எடுத்துக்கொள்ளணும். நாங்க மௌத்தாகிட்டேன்னு சொன்னா எங்களுடைய நிலைமைகள் எல்லாம் மாறிடும். அதுக்கு பின்னால எந்த அமலும் செஞ்சு சரி வராது. 40 நாள் யாசின் ஓதலாம், 40 குர்ஆன் திலாவத்தை தமாம்கள் செய்யலாம், லட்சோப லட்சங்களை சதக்கா கொடுக்கலாம். ஏண்ட வைத்து பசிக்கு நான் தான் தீங்கணும். ஏண்ட அமலுக்கு, ஏண்ட கபருக்கு நான் தான் அமல் செய்யணும். இன்னொருவர்களுடைய அமல்களால இந்த இவருடைய பாவத்தை அழிக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, மௌத்து வர்றதுக்கு முன்னால மௌத்த பத்தி கொஞ்சம் யோசிங்க. நான் வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த நிமிஷம் எனக்கு மௌத்து வந்துட்டேன்டா, இப்ப நான் மூத்தாகிட்டேன்டா, இந்த நேரத்துல என்னுடைய வாழ்க்கை ஹலாலாக ஓடுதான்னு கொஞ்சம் யோசிங்க. என் வாழ்க்கை ஹலாலான முறையில ஓடுதா? என் பேர்ல எத்தனை வட்டிகள் தொடர்பு பட்டு இருக்குது, எத்தனை பேருக்கு வாக்கு கொடுத்து ஏமாத்தி இருக்கிறேன், எத்தனை பேரை கடன்காரனாக வச்சு இருக்கிறேன், அதாவது கடன் கொடுக்க இருந்து ஏமாத்தி இருக்கிறேன், எத்தனை பேருடைய காணிகளை பிடிச்சிருக்கிறேன், எத்தனை பேருக்கு என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறேன். அது மட்டுமல்ல, வாலிபர்களை கொஞ்சம் யோசிங்க. சில வாலிபர்களுடைய ஸ்டேட்டஸ பார்க்கணும். சில வாலிபர்களை ஸ்டேட்டஸ பார்த்தா மௌத்தாகிட்டுன்னு சொன்னா, ஒரு பெற்றோர் மௌத்தாகினாலும் அவனுடைய பாவங்கள் பெற்றோருக்கும் வந்து சேரும். ஆள் மௌத்து காலங்கள் கடந்து விட்டது. அவருடைய பேஸ்புக்ல, அவருடைய ட்விட்டர்ல, சமூக வலைத்தளங்கள்ட அவருடைய பாவம் பாக்கியாக இருக்குது. இதுதான் மூதேவித்தனத்துடைய அடையாளம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களை, மௌத்த பத்தி கொஞ்சம் சிந்திப்போம். மௌத்துடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிப்போம். கபர்ல கொண்டு வச்சண்டா எனக்கு உதவியாக யாரு வரப்போறாங்க? என்னுடைய பிள்ளை எந்த நாளும் கபரடிக்கு வருமா? எந்த பிள்ளை எந்த நாளும் கையேந்து 5 நேர தொழுகையில துஆ செய்யுமா? நான் எனது பெற்றோர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறேனோ அதே போன்றுதான் என்னுடைய பிள்ளையும் என்னோடு நடந்து கொள்ளும். இப்ப யோசிங்க, உங்களுடைய வாப்பா உம்மாக்காக வேண்டி ஹயாத்தோட வாழ்றவங்களோட நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க? கபூர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க எத்தனை தடவை போயிருக்கிறீங்க? சில பேர் எப்பயாலும் ஒரு பெருநாள் வரணும் இல்ல, மாஷா அல்லாஹ், குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு மௌத்து வந்தா என்னுடைய பட்டோலை மூடப்பட்டு விடும்.
என்னுடைய பட்டோலை மூடப்பட்டு விடும். என்னை கொண்டு கபரடியில் கொண்டு வைப்பாங்க. 4 கடமைகளை முடித்து கொண்டு கபருக்குள்ளால வைப்பாங்க. அதுக்கு பின்னால 2 மலக்குகள் வருவாங்க, என்னை எழுப்பாட்டுவாங்க, என்ன உட்கார வச்சு கேட்பாங்க, உன்னுடைய ரப்பு யாரு? உலகத்துல வாழ்ந்த காலத்துல ரப்ப, கடைய, தொழில, வியாபாரத்தை, ஏதோ ஒரு விஷயத்த ரப்பாக வணங்கி கொண்டிருந்தவங்க. இன்றைக்கு யாருமே வாகனத்தை கும்பிடுறது இல்லை, யாருமே தொழில கும்பிடுறது இல்லை. ஆனா நாங்க வாழ்ற வாழ்க்கை எப்படின்னா, அதானுடைய சத்தம் கேக்குது, தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிறோம், அந்த தொழிலை விட்டுட்டு அதானுக்கு போக இல்லையா, அல்லாஹுடைய அழைப்புக்கு போக இல்லையா, நான் யாரை வணங்குறேன்றது முடிவு செய்யுங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே, அந்த கபருக்கோ எங்களுடைய தொழில் வராது, நான் செஞ்ச வேலைகள் வராது. அதானுடைய சத்தத்துல நான் மஸ்ஜிதை நோக்கி புறப்பட்டேன்டா அந்த வெளிச்சம் வரும். அந்த கபருடைய இருளில கபரை தோண்டுவாங்க, அதுக்குள்ள பலகைகளை போட்டு மேலால மண்ணை போட்டு மூடினாலும் இருள் நிறைந்த கபருல அல்லாஹ் வெளிச்சத்தை உண்டாக்குவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே, அந்த மலக்கு என்ன உட்கார வச்சு கேட்பாரு, உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய நபி யாரு, நீ எந்த மார்க்கத்தை பின்பற்றினாய், நீ எந்த வேதத்தை நீ எடுத்தாய், உன்னோட கிபிலாவாக எதை நீ எடுத்துக்கொண்டாய்? பதில் எல்லாத்துக்கும் சரியான பதில் எங்கட நாவு வரணும். கல்வில சொல்லுவாங்க, ஒரு ஸ்பஞ்ச எடுத்து பால்ல போட்டு புளிஞ்சண்டா பால் தான் வருமா, ஏன்னா கல்வில உள்ளதுதான் வெளியே வரும், கல்வில இல்ல. இன்னைக்கு நாங்க சின்ன பிள்ளைகள் பாடமாக்குற போல, யாரு உன்னுடைய ரப்பு? அல்லாஹ். உன்னுடைய நபி யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ பின்பற்றிய வேத புத்தகம் என்ன? குர்ஆன். சொல்லலாமா? கொஞ்சம் யோசிங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே, கபருடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ஒன்று சொர்க்கமாக, சொர்க்கத்தின் பூங்காவனமாக இருக்கும், அல்லது நரக படுகொலியாக இருக்கும். அதுக்கு பின்னால கபருடைய வாழ்க்கையோடு எங்கட வாழ்க்கை முடிகிறது இல்ல. ஆலமுல் அருவாகிலேந்து வந்தோம், தாயுடைய கருவறைக்குள்ள வந்தோம், துன்யாவுக்குள்ள வந்தோம், குறிப்பிட்ட சில காலங்கள் 50, 60, 70 வருஷம் வாழ்ந்தோம், கபருக்குள்ள போனோம். இத்தோட எங்கட வாழ்க்கை முடிஞ்சிருமா? இத்தோட எங்கட வாழ்க்கை முடிகிறது இல்ல. இதுக்கு பின்னால அல்லாஹ் சூர் ஊதி எல்லா மனிதர்களையும் எழுப்பாட்டுவான். நாளை கியாமத்துடைய நாளையில சூரியன் ஒரு சாணுக்கு மேலால இருக்கும், பூமிகள் எல்லாம் செம்பு தரையாக இருக்கும். எத்தனையோ மைலுக்கு அங்கால உள்ள சூரியன் இன்றைக்கு எங்கட தலையில அடிச்சா தாங்கலாம். அடிக்கடி போய் மேல கழிட்டு வாரது, குளிச்சுட்டு வாரது. தலைக்கு ஒரு சாணுக்கு மேலால சூரியன் நீக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய நிலைமைகளை வச்சுதான் அவனுடைய வேர்வை அவனுக்கு இருக்கும். சில பேருடைய நிலைமைகளை கொண்டு அவனோட வேர்வை அவனோட கரண்ட கால் வரங்காட்டையில மீக்கும், சில பேர்களுடைய நிலைமை முட்டுக்கால் வரங்காட்டையை மீக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டி சொன்னாங்க, இந்த அளவுக்கு ஈக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே, அந்த கியாமத்து நாளையில மனிதர்கள் எல்லாம் நேராக நிக்க மாட்டாங்க, கம்பீரமா நிக்க மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூறாவை வச்சிருக்கிறான், ஜாத்தியா, முட்டக்கால், முழந்தாள் இடுதல். முட்டங்கால்ல தான் அல்லாஹ் வச்சிருப்பான், முகத்தால் அல்லாஹ் நடக்க வைப்பான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிங்க. நாளை கியாமத்துடைய நாளையில சில பேர் அல்லாஹுடைய அரசுடைய நிழல்ல இருப்பாங்க. அவங்க யாருன்னா 7 கூட்டத்தார். அதுல ஒரு கூட்டத்தான் கல்புன் முஅல்லகும் பில் மசாஜித், மஸ்ஜிதுகளோட தொடர்பு பட்டவங்க. இன்னைக்கு மஸ்ஜிதுகளோட தொடர்பு படுறதும் இல்லை, மஸ்ஜிதுகளுடைய இமாம்களோட தொடர்பும் இல்லை. மார்க்கத்துல எல்லாம் தெரியும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே, ஒரு ஹதீஸன் மட்டும் ஞாபகம் வைங்க. நாங்க நிறைய பேர் இந்த இடத்துல அமல் இபாதத் செய்யக்கூடியவங்க இருக்கிறோம், எல்லாரும் மாதிரி அமல் இபாதத் செய்யறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை போல செய்யலண்டா அதுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஒரு மனிதன் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்ட்ட வருவான், நான் 50, 60, 70 வருஷம் அமல் செஞ்சேன், ஆனா நான் ஒரு அமலும் செஞ்சதாக என்னுடைய பட்டோலையில இல்லையா அல்லாஹ். அல்லாஹ்வோட விதண்டாவாதம் செய்வான். அல்லாஹ் சொல்வான், நீ அமலே செய்யல, ஏன் அமல் செய்ய? நான் தொழுகை பின்னால 33 தடவை தவறாம 30 வருஷம் 50 வருஷம் நான் சொன்னேனே, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொன்னேனே, அல்லாஹு அக்பர் சொன்னேனே, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக, 4 கலிமா பூர்த்தி செஞ்சேனே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இத செஞ்சேன்டா என்னுடைய சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஒன்றுமே நடந்தில்லையே, ஒன்றுமே நடந்தில்லையே அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை போல நீ செய்யல. 33 தடவை நீ சொல்லி இருக்கிறையா, 34 தடவை சொல்லி இருக்கிறையா? 33, 34 செஞ்சாலும் பிழை, 32 செஞ்சாலும் பிழை.
35 நேரம் ஈக்குதுன்னு சொன்னாலும் பிள்ளை. 33 சொன்னா தான் இத்திபா சுன்னா, நபி அவங்களை பின்பற்றது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மார்க்கத்தை படிச்சு அமல் செய்யணும். 8 மஸ்ஜிதுகள் இருக்குது. 8 மஸ்ஜிதுகள்லயும் இமாம்கள் இருக்கிறாங்க. அவங்களிடத்துல போய் மார்க்கத்தை படியுங்க. உதுவை எப்படி செய்யறேன்னு சொல்லி படியுங்க. சில பேர் உது எடுத்துட்டு தெப்புக்கு பின்னால காலை திருப்பி வச்சு காலை கழுவுறது யார் சொன்னது? இது யார் சொல்லி தந்த முறை? ஒரு 3 தடவை கழுவுறது சுன்னத்து, ஒரு தடவை கழுவுறது ஃபர்லு. அதை எப்படி கழுவணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஃபவைலுல் லில் ஆகாபி மினன் நார். யார் கால்களை ஒழுங்கா கழுகையிலையோ அவரோட கால் நரகம் இல்லை, நரகத்துல என்று சொன்னாங்களே. யாரும் நரகத்துக்குள்ள போன காலை மட்டும் கலட்டி கொடுக்குறையா? முழு உடம்பும் தானே போகும். ஒரு காலை ஒழுங்கா கழுகையில்னா அவர் நரகத்துக்குள்ள, அவர் அமல் செஞ்சு வேலை இல்லை. அந்த கால் உதுவுடைய உறுப்புகள் அந்த கால் மட்டும் கழுவப்படையிலன்னா அவரோட தொழுகையே இல்லை, அதுக்கு பின்னால செய்யக்கூடிய அமல்களே இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு பாவம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மிம்பர்கள் நின்று கொண்டு ஃபிக்ஹுடைய பாடம் நடத்த முடியாது. ஒவ்வொருத்தரும் யோசிங்க, எனக்கு மார்க்கத்துடைய முழு தெளிவு இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ், அமல் செய்யுங்க. அப்படி தெளிவு இல்லைண்டா அமானிதத்தை முன்னால சொல்றோம், உலமாக்கியலாகிய நாங்க உங்கள்ட்ட முன்னால சொல்றோம், மார்க்கத்தை கட்டாயமா தேடி போய் படியுங்க. படிக்காம அமல் செஞ்சுட்டு நாளை கியாமத்துடைய நாளையில வந்து இந்த ஆலிம்கள் எங்களுக்கு மார்க்கத்தை படிச்சு தரையிலண்டா குறைய மட்டும் சொல்லாதீங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, நான் என்ன அமல் செஞ்சேனோ அந்த அமல்களுடைய பதிவேடு அல்லாஹ் என்ன கழுத்துல தொங்க வைப்பான். அது மூடி இல்ல, ஸ்கூல் பேக் மாதிரி பேக்ல போட்டு அடுக்கி இல்ல, தொடங்க வைப்பான். மன்சூரா அல்லாஹ் குர்ஆன்ல வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி. உங்களுடைய கழுத்துல அல்லாஹ் அந்த பதிவேட்ட செயலேட்ட அல்லாஹ் தொங்க வைப்பான். கிதாப யல்காஹு மன்சூரா, அது விரிக்கப்பட்டதாக இருக்கும். அல்லாஹ் சொல்வான், இக்ரா கிதாபக், உங்களோட கிதாப உங்களோட பதிவேட்ட நீங்க வாசிங்க, உங்களுடைய பதிவேட்ட வாசிங்க. ஹாதா கிதாபுனா யன்திகு அலைக்கும் பில் ஹக், அதுல உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை, அதுல பொய்யே இருக்காது. அல்லாஹ் இன்றைக்கு நாங்க போட்டோகாப்பி மெஷின் வந்து எவ்வளவு காலம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல உள்ளவங்களுக்கு ஒரு 40-50 வருஷம் இருக்குமா போட்டோகாப்பி? அல்லாஹ் அன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன், இஸ்தின்சாஹ் சொல்றது போட்டோகாப்பிக்கு. அல்லாஹ் சொல்றான் எப்படி? இன்னா குன்னா நஸ்தன்சிஹு மா குன் இன்னா குன்னா நஸ்தன்சிஹு தஅமல் மா குன்தும் தஅமலூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா ஃபாத்திர்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க செஞ்சதை அப்படியே செஞ்சதை போல பதிவேட்டில் எழுதி வச்சிருக்கிறோம். எழுத்துல ஒன்று, தமிழ் தெரியாம இங்கிலீஷ் தெரியாம எழுத வாசிக்க தெரியாதவங்கட கொச்ச தமிழ்ல கொச்ச இங்கிலீஷ்ல கொச்ச அரபுல எழுதி இல்ல, சுத்தமா செஞ்சதை அப்படியே வரைஞ்சிக்கும், அப்படியே இருக்கும் அந்த செயலேட்டுல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே, அந்த செயல்கள முழுதும் ஈக்கும். பாவிகள் கேட்பாங்க, ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, இதுல என்ன மாலிஹாதல் கிதாப், இந்த செயலேட்டுக்கு என்ன நடந்திருக்குது? இதுல எல்லாமே இருக்குது, இதுல எல்லாமே இருக்குது. செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களுமே இருக்குது, பெரிய பெரிய விஷயங்களே இருக்குது. சில பேர் சில விஷயங்களை இது பாவம் நினைக்காத விஷயங்களும் அதுல இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, எப்படி உலகத்துல ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுவாரு, அந்த வார்த்தையுடைய லாபம் அவருக்கு விளங்காது, அந்த வார்த்தையுடைய லாபம் விளங்காது. ஒரு மனுஷன் ரோட்ல கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாரு, ஒரு சுமைய சுமக்கேலாம இருப்பாரு. இந்த மனுஷன் போற வழியில இவர்த்தையும் 2 சுமைக்கும், அவர்கிட்ட ஒரு சுமண்டா இவர்கிட்ட 2 பேகிக்கும். இவர் ஒரு வார்த்தை தான் கேட்பாரு, உன்னோட பேகையும் சேர்த்து நான் தூக்கணும் தரட்டுமா? ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், விளங்கப்படுத்துறதுக்கு சொல்றேன், இந்த பேகையை நான் தூக்கிட்டு வரட்டுமா? அந்த மனுஷன் சொல்ல, அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய 2 சுமைக்குது, நீங்க போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் ஒரு செயலை செய்வாரு, ஒரு வார்த்தை பேசுவார், அந்த வார்த்தையுடைய லாபம் அவருக்கு தெரியாது, அந்த வார்த்தையினுடைய லாபத்தால அல்லாஹ் அந்த மனிதனை சொர்க்கத்துக்குள்ள மா பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்குக்கு மேற்குக்கு இடைப்பட்ட தூரத்துக்குள்ள அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள வீசி விட்டுருவான். அதே போல சில பேர் சில வார்த்தைகளை பேசுவாங்க, அந்த வார்த்தையுடைய நாத்தம், அந்த வார்த்தையுடைய பாரம் அடுத்தவங்களுடைய கல்பை உடைச்சு போற்றும். அந்த வார்த்தையினுடைய விபரீதம், இவர் எவ்வளவு பெரிய ஆபிதாக உலகத்துல வாழ்ந்தாலும், வணக்கசாலியாக வாழ்ந்தாலும், அந்த வார்த்தையினுடைய விபரீதத்தால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளாகி அந்த மனிதன் நரகத்துக்குள்ள போவான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இத்ஹாலு ஃபீ கல்பி சுரூரில் முஸ்லிம் அல் ஃபரீதத்து பஅதல் ஃபரீதா, ஃபர்லான வணக்கங்களுக்கு பின்னால ஒரு முக்கியமான ஒரு அமல் இருக்குன்னு சொன்னா இன்னொரு முஸ்லிமான சகோதரனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறதுன்னு சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய பதிவேட்டில் நல்ல விஷயங்களை நாங்க எழுதி வைக்கணும். எங்களுடைய பதிவேடுகள் வலது கரத்தில் தரப்பட்டால் நாம் ஒவ்வொருவரும் சொர்க்கவாசிகள். நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் 70,000 கடிவாளங்களோட நரகத்தை இழுத்து கொண்டு வருவான். சும்மா தூக்கிட்டு வாரையில இழுத்து ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 மலக்குகள் இருப்பாங்க. அகோரமான மலக்குகள். சாதாரண பார்வைக்கு பார்த்து சும்மா அந்த அப்படி எப்படியெல்லாம் பார்க்க இயலாது. அவ்வளவு அகோரமான மலக்குகள். அந்த மலக்குகளை கொண்டு அல்லாஹ் நரகத்தை இழுத்து கொண்டு வருவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, என்னுடைய வாழ்க்கை ஆலமுல் அர்வாஹில் ஆரம்பிக்கும். என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு ஒன்று சொர்க்கமாக இருக்கும் அல்லது நரகமாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அந்த வாழ்க்கை ஒன்று சொர்க்கமாக ஆகணுமா அல்லது நரகமாக ஆகணுமா, ஒவ்வொரு நாளும் நாங்க செய்ய வேண்டிய வேலை, இன்றைய நாள் தான் என்னுடைய வாழ்க்கையில் கடைசி நாள், இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில் பொறுமதியான நாள், இந்த நாளை நான் அமல்களோட கழிப்பேன். எவ்வளவு அமல் செய்யலும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் தஹஜ்ஜத்துடைய நேரத்துல, அதாவது இரவுடைய நேரத்துல தூங்குகிறான். தூங்குற நேரத்துல தூங்கி எழும் வரையில ஏராளமான இபாதத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு இரவுடைய தூக்கம், இரவுடைய நேரத்துல 10 மணிக்கு ஒரு ஆள் தூங்குறாரா, காலையில 4 மணிக்கு எழும்புறாரா, இடைப்பட்ட நேரத்துல தூங்கினா தூக்கத்துல கழியும். ஆனா அது நன்மையாக கழியணுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான துஆக்களை சொன்னாங்க. அதுல ஒரு துஆ, சின்ன பிள்ளைகளுக்கும் பாடம், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. எவ்வளவு நேரம் போகும் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. இந்த துஆவை ஓதி ஒருத்தர் தூங்குறாரா, காலையில எழும்பும் போது முழு தூக்கமும் இபாதத்தாக செயலேட்ல பதிவாகி. அதே போல யாரு இரவுடைய நேரத்துல தூங்கும் போது உதுவோட தூங்குறாரு, இரவுல அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தா, அந்த மனிதனுக்கு இரவு நேரத்துல திடீரென்று ஒரு விழிப்பு வந்தா அல்லாஹ் 3 வகையான சிறப்பை கொடுக்கிறான். தூக்கத்துல எழும்பி அங்கால பார்த்துட்டு திரும்ப படிக்கிறது இல்ல, அந்த விழிப்பை அல்லாஹ் தாரது 3 வகையான சிறப்பை தாரதுக்கு. முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு இரவுல தூங்கும் போது உதுவோட தூங்குறாங்களோ, யார் தூங்கி எழுந்தத்தோட லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் 4 கலிமா பூர்த்தியாக ஓதுற, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ். 4 கலிமாவை 3 கலிமா ஓதிட்டு அல்லாஹும்மக்ஃபிர்லி ஒரு வார்த்தை செஞ்சா அவட முன்னால் செஞ்ச எல்லா விதமான சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிப்பா. எவ்வளவு ஒரு பாக்கியம். அந்த நேரத்துல அது ஓதுறதுக்கு ஷைத்தான் விடவே மாட்டான். பரலான தொழுகைக்கே எங்களை அல்லாஹ் ஷைத்தான் எழுப்பாட்ட விட மாட்டான்டா, இதை ஓதுறதுக்கு அல்லாஹ் ஷைத்தான் விடுவானா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்ல அடியார்களே, இதை ஓதிட்டு அல்லாஹும்மக்ஃபிர்லின்னு சொன்னா அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். அதுக்கு பின்னால அல்லாஹ் அந்த மனிதன் கையேந்தி துஆ செய்கிறார். கையேந்தி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு, உற்றார் உறவினர் உடன் பிறப்புகள் நோய் நொம்பலங்களை லேசாக்கின்னு துஆ செஞ்சா அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சே ஆகுவான். நான் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூ தாவூத் ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத் இன்னும் சொன்னாங்க, 3வது விஷயம், அந்த உதுவை எடுத்துட்டு வந்து திரும்ப இவர் உதுவோட படுத்த மனுஷன் திரும்ப உது எடுத்துட்டு வந்து 2 ரக்காத் தொழுதாருண்டா அந்த தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்யாமல் விடவே மாட்டான் என்பதாக சொன்னாங்க. ஒரு தூக்கத்துல கொஞ்சம் எளிமைனா எவ்வளவு நன்மை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தஹஜ்ஜுடைய நேரத்துல எழும்பி தன்னுடைய குடும்பத்தாரை எழுப்பாட்டும் போது அவள் மறுத்து அடுத்த பக்கம் சாஞ்சி படுக்கிற நேரத்துல அவருக்கு தண்ணீர் தெளித்து எழுப்பாட்டுவாரோ, கணவன் மனைவிக்கு அல்லது மனைவி கணவனுக்கு இப்படி தண்ணி தெளிச்சு எழுப்பாட்டினா எலும்பினொன்னே கன்னத்துல கொடுக்கறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஹிமல்லாஹ் என்ற அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அந்த மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எவ்வளவு ஒரு பாக்கியம். அது மட்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய நேரத்துல எழும்பினா 7 திக்ர்களை செய்யாம ஒரு நாளும் அமலுக்குள்ளே போக மாட்டாங்க. தஹஜ்ஜுடைய நேரத்துல 4 அமல் இருக்குது. முதலாவது இஸ்திக்ஃபார் செய்யணும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் லஸிமல் இஸ்திக்பார், யார் இஸ்திக்பார அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்ப தன் மீது கடமையாக்கி கொள்வாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? ஜஅலல்லாஹு மின் குல்லி தீகின் மக்ரஜா, அவருக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் இருந்து வெளியாகக்கூடிய வழிகளை அல்லாஹ் கொடுப்பான். வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, உள்ளத்துல என்னென்ன கவலைகள் அவர் சுமந்திருக்கிறாரோ, என்ன கவலையாக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுப்பான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், வாழ்வாதாரத்துக்காக வேண்டி இந்த ஊரை விட்டு வெளியே ஊருக்கு அல்லது காலையிலிருந்து மாலை வரைக்கும் எதையோ போல நாங்க கஷ்டப்படுறோம்னு சொல்லுவோமே, அந்த கஷ்டமே தேவையில்லை, எங்களுடைய ரிஸ்க அல்லாஹ் காலடியில கொண்டு தருவான். என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ், அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் ரப்பிக்ஃபிர்லி வ லிவாலிதை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல், ஏதோ ஒன்றை செய்யறது, எல்லாம் இஸ்திக்பார் தான், ஏதோ ஒன்றை செய்யறது. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹஜ்ஜுடைய நேரத்துல குர்ஆன் ஓதுறது. குர்ஆன் ஓதுறது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். குர்ஆன் தான் வாழ்க்கையில எல்லாமே. குர்ஆன் இல்லாத ஒன்றே இல்லை. இன்றைக்கு யாரும் குர்ஆனை தொடுறது இல்லை. நாங்க குர்ஆனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவங்களை போல வாழ்றோம். ஒவ்வொருத்தரும் மனசுல கை வைங்க, ஒவ்வொருத்தரும் உங்களோட உள்ளத்துல கைய வச்சு கேளுங்க, நான் இந்த நாள் இன்று காலையில் எழுந்ததிலிருந்து குர்ஆனுக்கு நேரம் கொடுத்தது கூடவா? நானும் தான். குர்ஆனுக்கு நேரம் கொடுத்தது கூடவா அல்லது என்னுடைய மொபைல் போனுக்கு நேரம் கொடுத்தது கூடவா? எதுக்கு நேரம் கூட கொடுத்தோமோ எங்களோட உள்ளம் அதன் பக்கம் தான் சாஞ்சிருக்கும். குர்ஆன்ங்கிறது வெறும் ஏட்டு புத்தகம் அல்ல, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுடைய அற்புதமான வார்த்தைகள். சும்மா சாதாரணமா கொண்டு வரையில, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தாங்க. அதை எழுதுறதுக்குள்ள சரித்திரமே பெருசு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இரண்டாவது அமல் கராத்துல் குர்ஆன், மூன்றாவது அமல் தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை. தஹஜ்ஜுடைய தொழுகையை நாங்க பற்றி பிடிச்சு கொள்ளணும். அதனுடைய ஏராளமான சிறப்பு. அதுல ஒரு சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் உலகத்துல கண்ணியத்தை தேடுறானா, யாரு தஹஜ்ஜத் தொழுகை தொழுதன்னு சொல்லி சந்தி சந்தியா கூவி போத்தவையில நான் தஹஜ்ஜத் தொழுதேன், நான் தஹஜ்ஜத் தொழுதேன், அந்த ஒரு மனிதனை ஒரு ஊர்ல ஒரு இடத்துல கண்ணியப்படுத்துறா அந்த மனிதன்ட்ட அதாவது ரகசியமான அமல் எதுன்னு பார்த்தா அவர்கிட்ட தஹஜ்ஜத் தொழுகை. ஃபஅலமன்ன ஷரஃபல் முஃமின் கியாமுஹு பில்லைல், இரவு நேரத்துல அவர் தொழுவாரு. அதே போல நாலாவது அமல் துஆ. அல்லாஹ் யன்சிலு தபாரக வ தஆலா இல ஸமாஇ துன்யா, ஆஹா அடிவானத்துல வந்து கேக்குறேன், என்கிட்ட கேட்கக்கூடியவங்க யாரும் இல்லையா, கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அது மட்டுமா? தஹஜ்ஜுடைய தொழுகை. அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மஸ்ஜிதுக்கு இரவு நேரத்துல யாரு இருளில் நடந்து போவாங்களோ அவருக்கு அல்லாஹ் பரிபூர்ணமான ஒளிய கொடுப்பான் நாளை கியாமத்துடைய நாளையில. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, சுபஹுடைய 2 ரக்காத் தொழுகிறது கைரம் மினத் துன்யா வ மா ஃபிஹா, துன்யாவுல இருக்கக்கூடிய அனைத்தும் கிடைப்பதை விட ஆக விருப்பம் சுபஹுடைய 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறது. ஃபஜ்ருடைய தொழுகைனால சில இமாம்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க 27 வகையான சிறப்புகள் இருக்குது. யார் ஃபஜ்ருடைய தொழுகை பலகீனமான ஒரு ரிவாயத், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுட்டு அதே இடத்துல அல்லாஹ்வை ஜிக்ர் செஞ்சு கொண்டிருந்து சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டினால உயர்ந்ததன் பின்னால 2 ரக்காத் தொழுவாரோ அவருக்கு ஹஜ் உம்ரா செஞ்ச நன்மை கிடைச்சு. லுஹாவுடைய தொழுகை யார் தொழுவாங்களோ 2 ரக்காத் தொழுது அன்றைய நாளுடைய எல்லா விஷயங்களுக்கும் அவர் சதக்கா செஞ்சதை போல அன்றைய நாளுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான். 4 ரக்காத் தொழுவாங்களோ வனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகை கட்டுவான். யார் லுஹருக்கு முன்னால 4 ரக்காத்துகள் சுன்னத் தொழுவாங்களோ அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செஞ்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஏராளமான அமல்கள். இரவு தூங்கும் வரையில வித்ருடைய தொழுகை யார் பற்றி பிடிப்பாங்களோ வாழ்க்கையில கடனே பட மாட்டாங்க, கடனாளியாக அல்லாஹ் மூத்தாக்கவே மாட்டான். வித்ருடைய தொழுகையை தொழக்கூடிய அவ்வாபினுடைய தொழுகையை யார் தொழுவாங்களோ உலகத்துல வார நேரத்துல அல்லாஹுடைய கோபத்தை சம்பாதித்தவர்களாக வாழ மாட்டாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, ஏராளமான அமல்கள் இருக்குது, இபாதத்தில் இருக்குது. நாங்களும் அமல்களை படிக்கணும். அதே போல எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த அமல்களை பத்தி சொல்லணும். அதே போல நாங்க இந்த அமல்களை எப்படி செய்யறோமோ எங்களோட வாழ்க்கையில எங்களுடைய சந்ததிகள் அந்த அமல்களுக்காக வேண்டி உருவாக்கணும். அதிலே மிக முக்கியமான பகுதி தான் நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். மார்க்கத்தை நாங்க எல்லா வகையிலையும் ஆண்கள் படிக்கிறோம், ஆனால் பெண்களுக்குரிய மார்க்கத்துடைய தெளிவு இல்லைன்றா
பின்வரக்கூடிய சமூகம் முஸ்லீமாக பேர்ல முஸ்லீமாக இருக்கும், அவர்கள் வேறொரு மதத்துல வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. நாங்க இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் பெண்களுடைய நிலைமையை பார்த்தா அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ்கள் எல்லாம் ஞாபகம் வருது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் நாங்க சிறந்தவர்களாக வாழ்வோம், வாழ்க்கையில் சிறந்த அமல்களை செய்வோம். அமல்கள்ல மிக முக்கியமான அமல் தொழுகை பேணி பாதுகாத்து தொழுவோம். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே, எந்த யாருதான் அனுமதி கொடுத்துன்னு தெரியல, கவலைக்குரிய விஷயம். எத்தனையோ பேர் இன்றைக்கு ஜும்மாக்கு ஆஜராகி இருக்கிறோம், ஆனால் மஸ்ஜிதில தொழுகக்கூடியவங்களுடைய நிலைமை மிச்ச மோசம். ஒரு ஆண் மகனுக்கு யார் அனுமதி கொடுத்தது தன்னுடைய வீட்டுல தொலை சொல்லி? சில பேர் சொல்ற நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் எல்லா இடத்திலையும் இருக்கிறான், பூமி எல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உம்மத்துக்கு பூமி எல்லா இடமே தொழக்கூடிய இடம்தான். அதுக்காக வேண்டிய ஆம்பளைகள் அப்படின்னா அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கண் பார்வையில் அந்த சஹாபி, அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பாங்க, நீங்க வீட்டுல தொழுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் வீடுகள்ல முடங்கி தொழுது கொண்டிருக்கிறோம். இன்னும் எத்தனையோ பேர் உடம்புல சக்தி இல்லாம சுஜூத் செய்ய இயலாம இருக்கிறோம். அந்த நிலைமைகள் வர்றதுக்கு முன்னால நாங்க அல்லாஹுடைய மாளிகையில போய் சுஜூத் செய்வோம், நல்ல மகள் செய்வோம். எனவே அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, நாம் செய்த குற்றம் குறைகளை தப்பு தவறுகளை மன்னிப்பானாக. இந்த பெற்றோர்கள் உற்றார் உணவிட உடன்பிறப்புகள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.